சொல்லு. சார் அடிக்காதீங்க. உண்மையை சொல்றா. சார் அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். ஏய், யார் சொல்லுடா லாரி எடுத்து கொல்ல பார்த்த? சொல்றா. சார் சொல்லு. வேண்டாம் சார், சொல்றாங்க. அடிக்காதீங்க. சொல்றா. நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். வாங்க மிஸ்டர் சூர்யா. இவன் தான் அந்த லாரி டிரைவர். இவன் வெறும் அம்புதான் சார். இவனை ஏவி விட்டது யாருன்னு தெரியணும். இவனை அனுப்புனது யாருன்னு சொன்னானா? இவ்வளவு நேரமா பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான். விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சதும் உண்மையை சொல்றேன்னு ஒத்துக்கிட்டான். லாரி டிரைவருக்கும் எனக்கும் எந்த கான்டாக்டும் இல்ல. அதனால டிரைவர் என் பேரை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா அந்த டிரைவர் தரகர் சண்முகம் பேரை சொல்லிட்டானா? சண்முகம் மாட்டிக்குவா. சண்முகம் மாட்டா நீங்க மாட்டிக்குவீங்க. சச்ச, சண்முகம்லாம் காட்டி கொடுக்கற ஆள் இல்ல. ஆனா போலீஸ் என்கொயரிங்கிற பேர்ல அவனை வச்சு குத்துற அவன் உண்மையெல்லாம் சொல்லிட்டான்னா நீங்க மாட்டிக்குவீங்களே. ஆமால. எதுக்கு அந்த சண்முகம் பயலுக்கு ஒரு போட போடுங்க சிஸ்டர். என்ன அந்த தரக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? உண்மையை சொல்றா. உன்னை ஆக்சிடென்ட் பண்ண சொல்லி அனுப்பிச்சது யாரு? சார் அடிக்காதீங்க சார், சொல்லிடுறேன் சார். எனக்கு தரகர்கிட்ட இருந்து ஆர்டர் வரும். அந்த வேலையை நான் முடிச்சு கொடுப்பேன் சார். அவ்வளவுதான் சார். ஏண்டா பொய்யா சொல்ற? உண்மையை சொல்றா. சார் சொல்றா. அடிக்காதீங்க சார். நான் உண்மையதான் சார் சொல்றேன். தரகர் சண்முகம் சொல்லிதான் நான் லாரியை ஏத்துனேன். தரகர் சண்முகம் சொல்லிதான் செஞ்சதா சொல்றான். அப்படி யாராவது உங்களுக்கு தெரியுமா? தரகர் சண்முகம் இல்ல சார், அப்படி யாரையும் தெரியாத. பொய்யாடா சொல்றேன். சொல்றா. உண்மையை சொல்லு சார். சொல்றா. அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். நான் உண்மையதான் சார் சொல்றேன். என்ன நம்புங்க சார். தரகர் சண்முகம் தான் எனக்கு வேலை கொடுப்பாரு. ஆனா அவர் யாருக்காக வேலை செய்யறாருன்னா எனக்கு சத்தியமா தெரியாது சார். இப்படி எல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்ட. இன்ஸ்பெக்டர், இவன் சொல்ற ஆளை போன் பண்ணி வர சொல்லி விசாரிங்க. அப்போ உண்மை தெரிஞ்சிடும். அதுவும் கரெக்ட் தான். ஏய், போன் எடு. என்ன போன? அந்த தரகருக்கு போன போடு. ஏய், என்னடா முடிக்கிற? சார் போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சிஸ்டர், நீங்க ஃபுல்லா பேமெண்ட் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? கொடுத்தீங்க, குடிச்சிட்டு படுத்துறான். ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறான். இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க சிஸ்டர். ஷூர் சார். வாங்க போலாம். போலீஸ் எல்லா செக் போஸ்ட்லயும் அலர்ட் பண்ணிருக்காங்க. அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஆளை புடிச்சிடலான்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா புடிச்சிருவாங்க. புடிச்சிருவாங்களா? ஹஸ்பண்ட் சார், என்ன உங்க சட்டையெல்லாம் மண்ணா இருக்கு? அதான் சொன்னல மாதிரி, அந்த தரகர் சண்முகம் தப்பிச்சு ஓடும்போது நான் அவனை மடக்கி புடிச்சிட்டேன். அப்ப அவன் என் முகத்துல மண் அள்ளி வீசிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அதான் ஷர்ட் எல்லாம் மண்ணா இருக்கு. உனக்கு எதுக்கு சூர்யா இதெல்லாம்? எதுக்காக இப்படி எல்லாம் நீ ரிஸ்க் எடுக்கிற? போலீஸ் கிட்ட சொல்லிட்டல, அவங்க பாத்துக்குவாங்கப்பா. நீ அவனை பிடிக்க போய் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியுமாப்பா? உனக்கு ஒண்ணுன்னா சிஸ்டர் துடிதுடிச்சு போயிருவாங்களே, அதுதானே தாய் பாசம். மா, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீங்க பயப்படாம இருங்க. இப்ப ஒண்ணும் ஆகல, சந்தோஷம்தான். ஆனா அவன் கையில கத்தி கித்தி ஏதாவது வச்சிருந்தானா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாப்பா சூர்யா? அந்த டிரைவருக்கு பணம் கொடுத்தது இந்த தரகர் சண்முகம். சண்முகத்துக்கு பின்னால யாரோ இருக்காங்க. சண்முகத்தை புடிச்சிட்டா என்னையும் மாரியும் கொல்ல நினைக்கிற அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். கரெக்ட் சூர்யா சார்.
அந்த சண்முகம் பின்னாடி இருக்கிற கருப்பாடு யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிக்கிற. இத்தனை நாள் விட்டுட்ட, இனிமேல் விட மாட்டேன். நானும் மாரியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பிளான் போட்டு ஜாஸ்மின் கல்யாணத்தப்ப முருகனை ஆள் வச்சு கடத்திட்டு போயிருக்காங்க. இப்போ என்னையும் மாரியும் கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியணும். ஆமா சூர்யா சார், அவங்கள சும்மாவே விடக்கூடாது. இப்ப நடந்ததுதான் கடைசியா இருக்கணும். இனிமேல் மாரிக்கோ எனக்கோ நம்ம குடும்பத்துக்கோ அந்த ஆளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு அந்த சண்முகத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். சூர்யா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா முன்னாடி பாத்து வா. வா. என்ன மேடம், பாதல அறைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, இந்த வீட்ல இப்படி ஒரு ரகசிய அறை இருக்கிறது எனக்கும் தேவிக்கும் மட்டும்தான் தெரியும். வீட்ல இருக்கிற வேற யாருக்குமே தெரியாது. இப்போதைக்கு இதுதான் உனக்கு சேஃபான இடம். நான் சொல்ற வரைக்கும் நீ இங்க இருந்து வெளியில வரக்கூடாது. என் பாதுகாப்புக்கு ஓகே மேடம், ஆனா எனக்கு ஃபேமிலி இருக்கே. உன் ஃபேமிலி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபேமிலிய பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். வேலை வேலைக்கு உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் சங்கர பாண்டி கொண்டு வந்து கொடுப்பான். புரியுதா? சரிங்க மேடம். ஆமா, உன் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப்ல தானே வச்சிருக்க? ஆமா மேடம், ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். தப்பி தவறி கூட செல்போனை ஆன் பண்ணிடாத. எப்பவும் போல ஆஃப்லயே இருக்கட்டும். சரிங்க மேடம். நீ போனை ஆன் பண்ணனா போலீஸ் உன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே மேடம், நான் ஆன் பண்ண மாட்டேன் மேடம். சரி, பத்திரமா இரு. நான் காலையில வந்து உன்னை பாக்குறேன். சரிங்க மேடம். பாத்துக்க. இவன் இங்க கூட்டியாந்து தங்க வச்சிருக்கீங்க. மாரிக்கும் சூர்யா மாப்பிளைக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு தானே பிரச்சனை. இவனை வெளியில விட்டு வச்சிருந்தா தானே எனக்கு பிரச்சனை. என்னோட பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சிஸ்டர். ஆனா எத்தனை நாளைக்கு தான் இவனை பாதுகாக்க முடியும்? அந்த மாதிரி சாதாரணமான பொண்ணு கிடையாது. அவளுக்கு இருக்கிற தெய்வ சக்திக்கு அவ எப்படியாவது இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்துருவா பாருங்க. நான் என்ன முட்டாளா? இவனை ரொம்ப நாளைக்கு இங்க தங்க வச்சு விருந்து வச்சு பத்திரமா பாத்துக்கிறதுக்கு. சரியான நேரம் வரும்போது இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அப்ப இவன் பலிக்கடாவா? நினைச்ச தடையும் எதுவுமே விட்டு வைக்க கூடாது. எல்லாத்தையுமே அழிச்சிடணும். அப்படி விட்டு வச்சா என்னைக்கா இருந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை வரும். அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. பலியாக போறது தெரியாம எப்படி உருட்டி உருட்டி வாயில போட்டுட்டு இருக்கான் பாருங்க. சிஸ்டர், யாரோ வராங்க. சீக்கிரம் சீக்கிரம் எந்திரி. கையெல்லாம் இருக்குது சிஸ்டர். சீக்கிரம். சீக்கிரம் வாயா. சீக்கிரம் போ. சோத்து முட்டையோட வரா பாரு.
ஒரு இடம் இருக்கிறது இத்தனை நாளா தெரியாம போச்சே. என்ன இடம் இது? எதுக்காக இப்படி ஒரு இடத்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? வாங்க. நான் தான் உன்னை வீட்டுக்குள்ள எல்லாம் வராத, வெளியவே நின்னு போன் பண்ணு, நான் வெளியில வரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ள வந்த? நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்கு வெளியில இருந்தா போன் பண்ண, ஆனா உங்களுக்கு டவர் கிடைக்கல, அதாம்மா வீட்டுக்குள்ள வந்தேன். நல்ல வேளை நான் சரியான நேரத்துக்கு வந்தேன், இல்லனா அந்த மாதிரி உன்கிட்ட பேச்சு கொடுத்து உண்மையை வர வச்சிருப்பா. சரி சரி, இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பு. இதுக்கு மேல ஏதாவது பணம் வேணும்னா எனக்கு போன் மட்டும் பண்ணு, வீட்டு பக்கம் வரக்கூடாது. அக்கவுண்ட் நம்பர் அனுப்பு, அக்கவுண்ட்லயே நான் போட்டு விட்டுடுறேன். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. அம்மா, என் வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? செல்போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவரை நான் கொஞ்சம் பார்க்கணுமா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, சண்முகம் பத்திரமா தான் இருக்கான். கொஞ்ச நாளைக்கு அவனை பத்தி யோசிக்கிறத மறந்துரு. வேலைக்காக வெளியூருக்கு போயிருக்கிறதா நினைச்சுக்கோ, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவான். ஐயோ, ஏ தாரா, நீலி கண்ணீர் வடிக்காத. மாம்சே, யார் மாம்சே நீலி கண்ணீர் வடிக்கிறது? சிஸ்டர் கண்ணுல வருது நீலி கண்ணீர் அல்ல, உண்மையான பாச கண்ணீர், ரத்த கண்ணீர். சங்கரபாண்டி, நீ பேசாம இரு. சரிங்க மாம்சே. சூர்யா, சூர்யா, அம்மா நீயே சொல்லுப்பா, அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும் இல்லப்பா? நீ சொல்லுப்பா, மாறி சொல்றத நீ நம்புறியாப்பா? நம்புறியா? நான் போய் உன்னை கொலை பண்ண பாப்பேனா? இல்லம்மா, இல்லம்மா. மாப்பிள தடுமாறுறான். மாறி, நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கவே மாட்டியே. இன்னைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இப்படி ஒரு பழிய அம்மாவால தாங்கிக்க முடியாது மாறி. பாரு, இப்படி மனசு உடைஞ்சு போய் அழறாங்கன்னு. ஹஸ்பண்ட் சார், நான் இல்லாதத கண்ணுல பாக்காதத எதையுமே சொல்லல. உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்கிற தரகர் சண்முகத்தோட மனைவிக்கு இப்பதான் இவங்க பணம் கொடுத்துட்டு வராங்க. மாறி என்ன சொல்றா? பாத்துட்டாப்ல இருக்கு. நம்ம வீட்டுக்கு வெளியே வச்சு இப்பதான் கொடுத்தாங்க. அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். தரகர் சண்முகத்தோட மனைவிக்கு இவங்க எதுக்காக பணத்தை கொடுக்கணும்? எதுக்காக பணம் கொடுத்தாங்கன்னு நீங்களே கேளுங்க ஹஸ்பண்ட் சார். மாறி சொல்றது உண்மையா? நீங்க தரகர் மனைவிக்கு பணம் கொடுத்தீங்களா? ஆமா சூர்யா, பணம் கொடுத்தது உண்மைதான். ஆனா நான் பணம் கொடுத்தது மாறி சொல்ற மாதிரி காரணத்துக்கு இல்ல. வேற எதுக்காக பணம் கொடுத்த? ஜாஸ்மின் கல்யாணத்துக்கு நான் சண்முகத்துக்கிட்ட வரன் பார்க்க சொல்லியிருந்தேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான்னு எனக்கு சத்தியமா தெரியாது சூர்யா. தெரிஞ்சிருந்தா தப்பான வேலைய செய்யற ஒருத்தங்கிட்ட ஜாஸ்மினுக்கு வரன் பார்க்க சொல்லியிருப்பேனா?
அவனுக்கு பணம் பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருந்து. சொல்லுப்பா. ஹஸ்பண்ட் சார், பாசத்தை காட்டி உங்களை மோசம் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனையும் நடிப்பு, நம்பாதீங்க. ஐயோ, இவன் விட மாட்டான். இத்தனை நாளா நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஹஸ்பண்ட் சார். மாறி, தரகர் சண்முகத்துக்கு பின்னால இருக்கிற உண்மையான குற்றவாளி இவங்கதான். நம்மள லாரி ஏத்தி கொல்ல ஆள் அனுப்புனதும் இவங்கதான். சமாளிக்குமா? சூர்யா, நீ வாயை திறந்து பேசாத வரைக்கும் மாறி என்ன குற்றவாளின்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ வாயை திறந்து பேசு சூர்யா. எனக்கு என்னமோ தரகர் இருக்கிற இடம் கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவரோட மனைவிக்கு பணம் கொடுத்தாங்க. போது, நிறுத்த மாறி. மாறி, நான் தான் தப்பு பண்ணங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா முதல்ல அதை காட்டு. அதை விட்டுட்டு சும்மா என் மேல அபாண்டமா பழிய போடாத. இருக்கிற ஒரே ஆதாரம் தரகர் சண்முகம் தான். அவர் இப்போ இல்லங்கிறதுனால தைரியமா தப்பு பண்ணலன்னு போய் சொல்றீங்கல்ல? மாறி, திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ணேன்னு சொல்லாத. நான் தப்பு பண்ணதுக்கு ஆதாரம் அந்த தரகர் தான் சொல்றல. அந்த தரகரை கொண்டு வந்து என் புள்ள சூர்யா முன்னாடி நிறுத்து. சூர்யா முன்னாடி அவன் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டா, அடுத்த நிமிஷமே நான் ஜெயிலுக்கு போறேன். அம்மா, எப்படி? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் இருப்பா சூர்யா. என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற பழியில இருந்து நான் வெளியில வர வேண்டாம்? எனக்கு வேற வழி தெரியல சூர்யா. ஏன் மாறி, ஒருவேளை நீ சொல்ற அந்த சண்முகம் என் சூர்யா முன்னாடி வந்து எனக்கும் லாரி ஏத்தி கொலை பண்ண பார்த்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டானா, நீ என்ன பண்ணுவ? நானே சொல்லட்டா? அந்த தரகம் வந்து எனக்கு சம்பந்தம் இல்லன்னு சொல்லிட்டா, அடுத்த நிமிஷம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும். இன்னைக்குதான் நீ இந்த வீட்ல இருக்க போற கடைசி ராத்திரி. நாளைக்கு ராத்திரி நீ எங்க இருக்க போறியோ, எப்படி இருக்க போறியோ? ஐயோ, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. இந்த வீட்ல இருக்க போற கடைசி ராத்திரி உங்களுக்கு தான். தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறது நீங்க தான். நாளைக்கு இந்த வீட்டை விட்டு ஜெயிலுக்கு போறீங்க. தண்டனைகளை அனுபவிக்க போறீங்க. தப்பே பண்ணாதனா எப்படி வீட்டை விட்டு போவேன்னு நம்பிட்டு இருக்கீங்க? உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். நாளைக்கு நீங்க ஜெயிலுக்கு போறது உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. நைட்டோட நைட்டா வீட்டை நல்லா சுத்தி பாத்துக்கோங்க. நாளைக்கு ஜெயிலுக்கு போயிட்டா ஆயுசுக்கும் திரும்ப வரவே முடியாது. ஜெயில தான் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா இப்பவே என்கிட்ட சொல்லிருங்க. நானே உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன். சாப்பிட்டுக்கோங்க. ஜெயில்ல நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல, கிடைக்கவும் கிடைக்காது. அப்புறம் ஜெயில்ல இந்த மாதிரி கலர் கலரா புடவை கட்டிக்க முடியாது. விதவிதமா நகையெல்லாம் போட்டு அழகு பார்க்கவும் முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நைட்டு முழுக்க இருக்கிற எல்லா புடவையையும் கட்டி பாத்துக்கோங்க. நகையெல்லாம் ஆசை தீர போட்டு பாத்துக்கோங்க. நிறுத்து. என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? ஆமா, எந்த நம்பிக்கையில நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த தரகன் வருவானா? அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியாம
எந்த நம்பிக்கையில நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இது உனக்கே ஓவரா தெரியல? என் பக்கம் உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல தேவி அம்மாவும் எங்க ஊரு மாரி அம்மாவும் எனக்கு துணையா இருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் பேசிட்டு இருக்கேன். காலையில அவங்க தரகரை வீட்டுக்கு வர வைப்பாங்க. ஹஸ்பண்ட் சார் முன்னாடி உண்மையெல்லாம் சொல்ல வைப்பாங்க. உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறியா இல்ல நான் ஜெயிலுக்கு போறேன்? நானு நாளைக்கு காலையில பாத்துக்குவோமா? நான் வீட்டை விட்டு வெளியே போறேனா இல்ல நீங்க கம்பி என்ன ஜெயிலுக்கு போறீங்களான்னு பாக்க தானே போறீங்க. அதையும் பாக்கலாண்டி. சண்முகம், நீ உயிரோட இருந்தாதானே மாரியம்மாவும் தேவி அம்மாவும் உன்னை சாட்சி சொல்ல கூட்டிட்டு வந்து நிறுத்துவாங்க. இந்த விஷத்தை பால்ல கலந்து உன்னை குடிக்க வச்சு உன் கதைய முடிக்கிறேன். சண்முகம், 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 ஏய் எந்திரு. மேடம், என்ன மேடம் அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு சண்முகம். இப்ப மணி 10. 10 ஆயிடுச்சா? அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால டைமே தெரியல மேடம். சரி, இந்த பாலை குடி. அம்மா நாகத்தம்மா, நீதான் உண்மைய வெளிச்சம் போட்டு காட்டணும். என்ன கொல்ல பார்த்த குற்றவாளி யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். அந்த தரகர் சண்முகம் இங்க வரணும். அந்த ஆள் எங்க மறைஞ்சிருந்தாலும் அவர் எங்க கூட்டிட்டு வா நாகத்தம்மா. அண்ணி, என்ன சத்தியம் பண்ணுத நீ பாம்பு?
அப்பா போயிடுச்சு. நான் ரெடியா தான் இருக்கேன். வந்த உடனே சுட்டுறேன். பாம்பு 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 புடிங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ பாம்பு ஐயோ காப்பாத்துங்க பாம்பு காப்பாத்துங்க